Hello friends, welcome to our channel Athiran Biztech. நான் தான் உங்கள் நண்பன் சிவா. A journey of 1000 miles begin with single step. 1000 விஷயங்கள் மைண்டில் ஓடினாலும் நம்ம சக்ஸஸை நோக்கி படி எடுத்து வைக்கிறது தான் பெரிய வெற்றி. இது மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த மசாலா மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. இந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த லாக்டவுனில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, இது மாதிரி ஒரு பல விஷயங்களுக்கு பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு விடை கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். உங்களுக்குன்னே தெரியும் எல்லாத்துக்கும், இந்த மசாலா கம்பெனிஸ்லேயே ஆச்சி மசாலாவும் சக்தி மசாலாவும் டாமினேட் இருக்காங்க நம்ம மார்க்கெட்டில். ரொம்பவே ஷார்ட் பீரியடில் பயங்கரமான ப்ராஃபிட்டை சந்திச்சிருக்காங்க இந்த பிஸ்னஸில். ஸோ எதனால் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் நம்ம கண்ட்ரியில் ஸ்பைசஸ்க்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்குது. அதுவும் டிமாண்ட் டே பை டே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் கூட ஸ்பைசஸ் தான் நிறைய பேர் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு மெடிக்கலி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைசஸ்க்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஸ்பைசஸ் பிஸ்னஸை இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெரிய லாபத்தை நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 5 lakhs முடியும் மந்த்லி நம்ம எடுக்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் மாடலில் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், மிஷினரி எங்கே வாங்குறது, ஸோ இது மாதிரி பல விஷயங்களுக்கு பல கேள்விகளுக்கு உங்களுக்கு இன்றைக்கி விடை கிடைக்க போகுது. வாங்க நம்ம வீடியோ கூட போயிட்டு எல்லாமே அறியும். அதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் வீடியோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களால் பார்த்து பயனிட முடியும். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், மசாலா மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக அந்த 7 விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம். பொட்டென்ஷியல் ஆஃப் மசாலா பிஸ்னஸ். மசாலா பிஸ்னஸோட மார்க்கெட்டில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, எவ்வளோ நீட் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது லைசன்ஸ், என்னென்ன லைசன்ஸ் தேவைப்படுது, ஏரியா செலெக்ஷன், ப்ளஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பிஸ்னஸை, ரா மெட்டீரியல் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது, எங்கெங்கே ரா மெட்டீரியல் என்னென்ன தேவைகள் இருக்குது, மிஷினரிஸ், வேர் டு செல், ப்ராடக்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண பிறகு எங்கே விற்கலாம், ப்ராஃபிட் அனாலிசிஸ். இது மாதிரி 7 விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த பிஸ்னஸில் மார்க்கெட் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எக்ஸ்போர்ட் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், $3 பில்லியன் 2016-17 மட்டுமே நடந்திருக்கு இந்த ஸ்பைசஸ் பிஸ்னஸில். 40,000 கோடி ஆனுவலி டேர்ன் ஓவர் நடந்துகிட்ருக்கு இந்த ஸ்பைசஸ் பிஸ்னஸில். 15% தான் வந்து பிராண்டட் கம்பெனிஸ் இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் லோக்கல் கம்பெனிஸ். ஸோ ரொம்பவே நீட்ஃபுல்லான பிஸ்னஸ், ரொம்பவே தேவை மக்களுக்கு ஸ்பைசஸ். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்பைசஸ் வந்து ரொம்பவே எல்லாத்துக்குமே தேவைப்படுறான ஒரு விஷயம். அதுவும் இப்போ ஃபாரின்லேயும் வந்து இப்போல்லாம் ஸ்பைசஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொரோனாவுக்கு அப்புறம். ஸோ இட் இஸ் சம்திங், ஒரு ஹியூஜ் டிமாண்ட் உள்ள ஒரு பிஸ்னஸ் இது. ஸோ கண்டிப்பாக எப்போவுமே இதுக்கு மார்க்கெட் இருக்குது, இதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இது மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட்டை அடைய பண்ண முடியும். வித்தின் ஷார்ட் பீரியடில் நம்ம அடையலாம். இந்த பிஸ்னஸ்க்கு லைசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 லைசன்ஸ் தேவைப்படுது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம ஒரு 4 லைசன்ஸை இமீடியட்டாக வாங்கிட்டு மீதியெல்லாம் அப்படியே போக போக வாங்கிக்கலாம். 4 லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். கம்பெனியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும். லோக்கல் அத்தாரிட்டிஸ்லேயே நீங்கள் வாங்கிடலாம் ட்ரேட் லைசன்ஸ். உத்யோகாதார், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். உத்யோகாதார் ரொம்பவே ஈஸியான விஷயம். உங்கள் ஆதார் கார்டை வச்சு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். வெப்சைட் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணும்னா தேவைப்பட்டால் போய் பாருங்கள். ஃபுட் அண்ட் சேஃப்டி லைசன்ஸும் அதே மாதிரி தான், ரொம்பவே சிம்பிள். 180 rupees 200 rupees இருந்தால் கூட நீங்கள் எடுத்துடலாம். இல்லை ஒரு ஏஜென்ட் வழியாக போகணுன்னா கண்டிப்பாக அது வழியாக போகலாம், 2000 rupees செலவாகும். இந்த 4 விஷயத்தையும் இமீடியட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே போக போக ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, பிஐசி சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கான ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். ஐஇசி கோட் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு தேவைப்படும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஐஇசி கோட் தேவை. ஸோ இது மாதிரி 8 லைசன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபுட் பிஸ்னஸ், உங்கள் இந்த மசாலா இண்டஸ்ட்ரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் ரீச் ஆக முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு பேட்டன்ட், உங்களுக்குன்னு பிராண்ட் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிட்டீங்க, ட்ரேட் மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் பிராண்டை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணலாம். ஸோ உங்கள் பிராண்டுக்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாம். உங்கள் பிராண்டை நீங்கள் சோஷியல் மீடியா நெட்வொர்க்கில் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ உங்கள் பிராண்டை நீங்கள் மக்கள் மத்தியத்தில் கொண்டு போய் உங்கள் பிராண்டோட வேல்யூவை ஈஸியாக நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். ஏரியா செலெக்ஷன், கண்டிப்பாக ஒரு ஹோம் வீட்டிலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுவும் நம்ம மிஷினரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன மிஷினரி தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. 3 ஃபேஸ் மோட்ரு தான். சிங்கிள் ஃபேஸ்லேயும் யூஸ் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு 3 ஃபேஸ்லையும் யூஸ் ஆகும். அதுவும் 3 HP, ரொம்பவே பவர் கம்மி. ஸோ
உங்களுக்கு ஈஸியாகவே மேனுஃபேக்சர் பண்ண முடியும் ஹோம் செட்டப்பில். ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எது மாதிரி பிஸ்னஸில் உள்ளே போகிறீங்க. இப்போ மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சில்லிலேருந்து கொத்தமல்லி, அப்புறம் சீரக பவுட்ரு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எதில் ஸ்பெசிஃபையாக இருக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா சில்லி எடுத்துக்கலாம், டர்மரிக் எடுத்துக்கலாம், கொத்தமல்லி, இதுதான் வந்து பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் மக்கள் யூஸ் பண்ணுறது டே பை டே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மசாலாஸ், அப்புறம் நம்ம சாம்பார் பொடி, இது மாதிரி விஷயமும் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு அந்த ரேஷியோ தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம பாட்டி நம்ம அம்மாங்களுக்கெலாம் தெரியும், அவங்கள்ட்டேருந்து நம்ம அந்த ரெசிப்பியை வாங்கி நீங்கள் அதுக்கான ரேஷியோ ஆட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே ஈஸியாக நம்ம போக முடியும். நம்ம மசாலாவோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் ரா மெட்டீரியல் அதை வச்சு தான் இருக்குது. இப்போ சில்லியோட குவாலிட்டி, இப்போ ஆந்திராவில் வாங்கினா சில்லி ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும். ஒரு ரா மெட்டீரியலையும் எங்கே ரொம்பவே சீப்பாக இருக்குன்னு போயிடக்கூடாது, பட் எங்கே குவாலிட்டியாக இருக்குது அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். குவாலிட்டியான இருக்க ரா மெட்டீரியலை வாங்கி அதை வந்து நம்ம காய வச்சு அரைச்சி மசாலா பவுடர் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம மக்களுக்கு ரொம்பவே சூப்பராக பிடிக்கும். ஸோ மக்களை அட்ராக்ட் பண்ணணும், அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. மக்களுக்கு நம்ம மசாலா எல்லாத்துக்குமே பிடிக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் ரா மெட்டீரியலை சூஸ் பண்ணி வாங்கணும். மிஷினரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் சூப்பராகவே கிடைக்கிது. நான் சொன்ன மாதிரி இந்த 50,000க்குள்ளே நீங்கள் மிஷினரி வாங்க முடியும். மிஷினரின்னு பார்த்தீங்கன்னா மிஷினரி காஸ்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் மோட்டர் காஸ்ட் இருக்கும். 2 காஸ்ட் போடுவாங்க. மிஷினரி காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35 வரும். மோட்டரோட காஸ்ட் ஒரு 30லேருந்து 40 வரும். உங்கள் பிராண்டுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு காஸ்ட் வேரியண்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். வீடியோ அனுப்பிச்சிடுவாங்க. இது ரொம்பவே சிம்பிள். வீட்டிலே ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸை, இந்த மிஷினரியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்கள் இருக்கிற பவர் செட்டப்பும் புதுசாலாம் அமைக்கணும்னு தேவையில்லை. வீட்டில் இருக்க சிங்கிள் ஃபேஸ்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அது ஸ்டார்ட் ஆகிரும் இமீடியட்டாக. ஸோ மசாலாவை வாங்குறீங்க, போட்டு அரைச்சி மசாலா ரெடி பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். வேர் டு செல். இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டீங்க, செல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட். உங்களுக்கு தெரிஞ்சவங்க லோக்கலில் இருக்கவங்க அவங்கள்ட்ட நீங்கள் செல் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளுக்கு கொடுக்கலாம். உங்கள் பிராண்டை க்ரியேட் பண்ணி அந்த பிராண்டை வந்து அந்த மசாலா பாக்கெட் மேலே போட்டுட்டு அதை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் லோக்கல் மார்க்கெட்டில். 2வது ஹோல்சேல் மார்க்கெட். மொத்தமாக வாங்குறதுக்கு ஒரு விலை. ஸோ லோக்கல் மார்க்கெட்டில் போகிறதுக்கு ஒரு விலை, ஹோல்சேலில் வாங்கினா ஒரு ப்ரைஸ். அப்புறம் ஆன்லைன் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, இதெல்லாமே விற்கலாம். B2Cன்னு சொல்லுவாங்க அதை, பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ். ஸோ இது மாதிரி விற்கலாம். B2B, இந்தியா மார்ட்லாம் B2B தான். அதில் டேரெக்டாக நீங்கள் பல்காக விற்கலாம். இப்போது 10 கிலோ மிளகாத்தூள், 10 கிலோ கொத்தமல்லி தூள் பல்காக விற்கலாம். அவங்க வாங்கி பேக் பண்ணி அவங்க ஓன் பிராண்டில் விற்பாங்க. ஸோ இது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் மார்க்கெட். இப்போ நல்லாவே பிஸ்னஸ் சூப்பராக நீங்கள் மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்லேயும் நீங்கள் போகலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு நான் எக்ஸ்போர்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது. IEC கோடு வாங்கிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் வேர் டு செல். ஸோ வேர் டு செல் ரொம்பவே ஈஸியான விஷயம். இந்த மார்க்கெட்டுக்கு இந்த ப்ராடக்ட், இந்த மசாலாவுக்கு எப்போவுமே நீட் இருக்குது, எப்போவுமே டிமாண்ட் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் நல்ல குவாலிட்டியாக மட்டும் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் உங்களை தேடி வருவாங்க. இந்த பிஸ்னஸ் எவர் கிரீன் பிஸ்னஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக இந்த விஷயத்துக்காக வருவாங்க உங்களை தேடி. ஸோ நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்த விஷயம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் 50 to 1 lakh முடியும். இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஏன்னா உங்களை ரா மெட்டீரியலாக வாங்கணும், அந்த காஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்க, வீட்டிலே ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கேயும் பெரிய இடம் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை, வீட்டிலே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏர்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 250 கிலோ ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 to 5 lakhs முடியும் நீங்கள் ஏர்னிங் பண்ணலாம். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த நீங்கள் என்ன பண்ணுறீங்க. இப்போ மிளகாத்தூள்னால் அந்த விலை வேறு, இப்போ மஞ்சத்தூள்னால் அதுக்கு ஒரு காஸ்ட். ஸோ எது மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணிக்கிறீங்க. பிரியாணி மசாலா டேரெக்டாக பிரியாணி மசாலாவே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா சூப்பராக போகும் அதெல்லாம் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் கடையை டைப் பண்ணி வச்சுக்கிறீங்க, பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50 to 70% ப்ராஃபிட் மட்டுமே நிற்கிது. அது மாதிரி ஒரு பிஸ்னஸ். நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா 70 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இந்த மசாலா பிஸ்னஸ். ஸோ அதனால தான் ஷார்ட் பீரியடில் உங்களால் இந்த பிஸ்னஸில் ஷைன் ஆக முடியும். ஸோ எம்ப்ளாயின்னு பார்த்தீங்கன்னா
மினிமம் உங்களுக்கு 0 to 5 பேர் இருந்தால் கூட போதும், இல்லை நீங்கள் ஒரே ஆளாக கூட சமாளிக்க முடியும் இந்த பிஸ்னஸில். பட் உங்களுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் பீப்புளும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் 5லேருந்து 10 நபர் முடியும் தேவைப்படும் இந்த பிஸ்னஸ்க்கு. அவ்வளோதான். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் we can try. ஹோப் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. See you next video. Till then, take care. Bye.